எந்தெந்த தேதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து காத்திருக்கிறது. நம்ம நிறைய நாட்கள் நம்ம தேதிகள் பற்றி சொல்லியிருக்கிறோம். எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் அந்த தேதிகளில் மழை பொழிவுகள் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த வானிலை அறிவிப்பிலும் இப்போ கடந்த சுற்று மழை பொழிவு ஒரு 4 முதல் 5 மாவட்டத்தில் மட்டும் மழை பதிவாகிட்டு மற்ற மாவட்டங்களில் மழை பெய்யாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ இன்னொரு சுற்று மழை பொழிவு இருக்குது. அந்த மழை பொழிவு சென்னை முதல் குமரி வரைக்கும் பரவலாக கனமழை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு சுற்று மழை பொழிவாக நம்ம வந்து பார்க்குறோம். நீங்கள் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக இல்லாதவங்க மறக்காமல் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பர் சேட்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து சேட் பண்ணலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஹைலைட்டாக தெரிய வரும். அடுத்தபடியாக ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஸ்க்ரீனில் ஏதேனும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் தெரியப்பட்டாலும் நீங்கள் கிளிக் பண்ணி தொடர்ந்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தபடியாக எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். குறிப்பாக டிசம்பர் 31 ஜனவரி 5 வரைக்கும் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. இந்த மழையினுடைய தீவிரம் வந்து ஒரு ரெட் அலர்ட், வெள்ளப்பெருக்கு அல்லது வந்து தண்ணீரில் மிதக்கும் சென்னை அந்த மாதிரிலாம் எதுவுமே நமக்கு கிடையாது. இது வந்து ஒரு சாதாரண ஒரு கனமழை. அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இப்போ அடுத்து வரக்கூடிய மழை பொழிவு நமக்கு சரியாக இருக்கும். எந்த வெள்ளமும் ஏற்படாது. எல்லா தண்ணீரும் இந்த பூமி இழுத்துக்கொள்ளும். அந்த அளவுக்கு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கொஞ்சமாகவே தான் இருக்குது. அதிக அளவு நமக்கு மழை கிடையாது. இப்போ எந்த அளவுக்கு வெயில் இருக்கோ அதுக்கு சரிசமமாக ஒரு கனமழை அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு இந்த மாத இறுதியில் பதிவாகும். ஜனவரி முதல் வாரங்களில் மழை இருக்குது. அதுக்காக நமக்கு மழை அப்படியே விட்டுட்டு போயிடுச்சு, வடகிழக்கு போகிற மொழி சொல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு வர கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. வடகிழக்கு போகிற மொழி சொல்லாமலாம் போகலை. இது ஜனவரி மாதங்கள் வரைக்கும் இருக்க போது பிப்ரவரி முதல் விடை கொடுக்கும். பிப்ரவரி மாதத்துலேருந்து வடகிழக்கு பருவமழை விடை கொடுக்கும். ஜனவரி மாதங்கள் வரைக்கும் பரவலாக மழை பொழிவுங்கிறது தொடர்ந்து நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கும். அதில் முதல் வாரமே, அதாவது அடுத்த வருஷம் நமக்கு வந்து ஆரம்பமே நமக்கு வந்து ஒரு கனமழையாக தான் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிடுறோம். இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு கனமழையுடன் நமக்கு வந்து தொடங்கி நிறைய மாவட்டத்தில் நல்ல ஒரு பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆகவே நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நிறைய மாவட்டத்தில் வறண்ட வானிலையும் வெயில் மட்டுமே உங்களுக்கு அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் இந்த வெயிலுடைய தாக்கம் எல்லாமே நமக்கு ஒரு நாள் முடிவுக்கு வரும். மீண்டும் கனமழை அதிகரிக்கும். அதனால் வடகிழக்கு பருவமழை முழுமையாக நம்ம விட்டு போகும்போது உங்களுக்கு நம்ம அறிவிப்புகளை கொடுக்குறோம். அது வரைக்கும் அவசரப்படாதீங்க, பொறுமையாக காத்திருங்க. மறுபடியும் அடுத்த சுற்று மழை பொழிவுக்காக நம்ம தொடர்ந்து காத்திருக்கிறோம். டிசம்பர் 31 கணிசமாக நமக்கு மழை ஆரம்பித்து ஜனவரி 1, 2 மற்றும் 3 தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில், நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை போன்ற டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் நமக்கு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது மிக உறுதியாக எதிர்பார்க்க முடியும். சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளிலும் ஜனவரி முதல் வாரங்களில் பரவலான மழை வாய்ப்புகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை வருங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக அந்தந்த பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது. கடலோர மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை முடிகிற வரைக்கும் கனமழை கண்டிப்பாக முடியவே முடியாது. உங்களுக்கு அடுத்தடுத்த மழை வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில நாட்கள். அதுக்காக நம்ம வந்து 31 நாள், டிசம்பரில் இருக்கிற 31 நாள் நம்ம வந்து கனமழை எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில நாட்கள் நமக்கு வெயில் வரதான் செய்யும். இருந்தாலும் ஒரு சில நாட்கள் அந்த மழை பெய்யக்கூடிய நாட்கள் மட்டும்தான் நம்ம அறிவிப்புகளை கொடுத்துட்ருக்குறோம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், டிசம்பர் 11, 12, 13 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி டிசம்பர் மாதத்தில் இப்போ அடுத்தடுத்து இந்த தாழ்வு பகுதி வரும்பொழுதும் நம்ம தேதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒவ்வொரு தேதிகளிலும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டே தான் இருக்குது. அடுத்த தேதிகள் நமக்கு டிசம்பர் 31 ஜனவரி 5 வரைக்கும் தமிழக கடலோரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பகல் நேர வெப்பநிலைங்கிறது கணிசமாக வந்து நமக்கு உயர்வது போல காணப்படும். வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிக்கிறது போல உங்களுக்கு தெரியும். ஆனால் மறுபடியும் உங்களுக்கு நல்ல ஒரு பலத்த மழை எச்சரிக்கை. திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்லாம் மறுபடியும் ஒரு கனமழை மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய நாட்கள் நம்ம விரைவில் நெருங்கிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த வருஷம் ஆரம்பத்திலேயே இந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற எல்லா பகுதிகளுக்கும் பரவலாக கனமழையானது கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகும். வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக தமிழக கடலோர மாவட்டத்தில் மழை தீவிரம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது. எந்தெந்த மாவட்டத்தில் நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும்
நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். மழை பெய்யாத மாவட்டத்திற்கு கண்டிப்பாக மழை வரும். நமக்கு வந்து வறட்சியாக இருக்கு, ரொம்ப வெயிலுடைய தாக்கம் பகல்ல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. அதே மாரி வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் அநேக இடங்கள்ல பரவலான நல்ல ஒரு மழை கிடைக்கும். மிதமான மழை தான். ஏன்னா நமக்கு வந்து கடலோரத்துல மட்டும்தான் கனமழை. மற்றபடி உள் மாவட்டங்கள்ல மிதமான மழை மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அங்க வர அதே மழை வந்து உள் மாவட்டத்துக்கு வரும்னு நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா அது நடக்காது. கடலோர மாவட்டத்துக்கு மட்டும்தான் இந்த கனமழை எச்சரிக்கை. உள் மாவட்டத்துக்கு லேசான மழையும் மிதமான மழை மட்டுமே இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவாகும் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லிடுறோம். அதனால் நீங்க மறக்காம எல்லாருமே நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம சொல்லிட்டோம். மேற்கு தொடர்ச்சியில பனிப்பொழிவு தான் டிசம்பர் 30 வரைக்கும் உங்களுக்கு உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கடலோரத்துல மேற்கு தொடர்ச்சியிலன்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதுமாக டிசம்பர் 30 வரைக்கும் பனிப்பொழிவு தான் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் தான் கொஞ்சம் அதிகாலையில பனிப்பொழிவு குறைஞ்சு மழை பொழிவுகளாக ஆங்காங்கே நம்ம பார்க்க முடியும். அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் ஒருவேளை தமிழ்நாட்டில் கரையை கடக்க போதான்னு கேட்டாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதனால் அடுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு பொதுவாக அந்த வலுவான வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாகவே இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். மற்றபடி வந்து லோ ப்ரெஷர் அதே மாதிரி எல்பிஏ என்று சொல்லக்கூடிய லோ ப்ரெஷர் ஏரியா எதுவும் ஃபார்ம் ஆக வாய்ப்பில்லை. தொடர்ந்து வலுவான வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக தொடர்ந்து தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் அறிவிக்கக்கூடிய தேதிகளில் மட்டும் நீங்கள் மழை பொழிவுகள் எதிர்பார்த்தால் போதுமானது. அதுவுமே நமக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரங்கள் வரைக்கும் தான் நமக்கு மழை இருக்கும். பெரிதளவில் நாள் முழுவதும் கனமழை. எத்தனை சென்டிமீட்டர் வந்து ரெயின்ஃபால் சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சென்டிமீட்டர் பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப அதிக மழையெல்லாம் கிடையாது. ஒரு 3லேருந்து 5 சென்டிமீட்டர், அதுதான் மிதமானதுலேருந்து கனமழை, அவ்வளோதான் இருக்குமே தவிர அதிகபட்சம் அப்படியே போனாலும் 7 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகும். அதற்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. அதனால் ஜனவரி முதல் வாரத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு மிதமானதுலேருந்து கனமழை என்று சொல்லக்கூடிய 3 முதல் 5 சென்டிமீட்டர் மழை வரை சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் பரவலாக அதிகரிக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம். ஆகவே இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். கோடை காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, அந்தந்த காலத்திற்கு தேவையான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய கோடை காலங்கள்லேருந்து வெயிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இப்போ எப்படி நிறைய பேர் மழை அறிவிப்புகள் கொடுத்ததுக்கப்புறம் மழை தேதிகளை நிறைய பேர் நோட் பண்ணிக்கிட்டீங்க, நிறைய பேர் மழையிலேருந்து தப்பிச்சிங்க. அதே மாதிரி வெயில் காலத்திலேருந்து கோடை வெயிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த வருஷம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு கோடை காலம் அப்படிங்கிறது இல்லை, உச்சகட்ட கோடை காலம். அதுதான் நம்ம சொல்லணும். வரலாறு காணாத ஒரு கோடை காலம், உச்சகட்ட கோடை காலம். வெயிலுடைய வெப்பநிலை தமிழ்நாட்டில் முதல் முறையாக புதிய டிகிரி செல்சியஸில் பதிவாகக்கூடிய ஒரு கோடை காலமாக அடுத்த வருஷம் நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் சொல்கிறோம், தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரலாறு காணாத உச்சத்தை மறுபடியும் வெப்பம் தொடப்போகிறது. 44 டிகிரி செல்சியஸ், 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பதிவாகுங்கிறதுல மாற்று கருத்தில். வெப்பநிலை கடுமையாக உயரும். அதே மாதிரி மழை பொழிவும் கடுமையாக இருக்கும், வெப்பநிலையும் கடுமையாக இருக்கும். இனிமேல் எல்லா வருஷமே இப்படி தான் இது போலவே நமக்கு வானிலை அமைப்புகள் தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே.